கள்ளக்குறிச்சி அருகே அடுத்தடுத்த 6 வீடுகளில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். எடுத்தவாய்நத்தம் கிராமத்தில் உள்ள 4 பேரின் வீடுகளில் அடுத்தடுத்து நகை, பணம் திருடு போயுள்ளது. இதில் ஒரு வீட்டில் கதவு பூட்டப்பட்டிருந்த நிலையில் பூட்டை உடைக்காமல் கதவின் நடுப்பகுதியில் கதவை மட்டும் கட் செய்து பீரோவில் இருந்த நகை, பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது போலீசாரிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் எடுத்தவாய்நத்தம் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 வீலரில் அதிவேகமாக வந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் அவர் கல்வராயன் மலை பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பது தெரியவந்தது. மேலும் மட்டிகை குறிச்சியில் செயின் பறிப்பு, எடுத்தவாய்நத்தம் பகுதியில் பணம் மற்றும் நகை என அடுத்தடுத்து 6 வீடுகளில் 20 பவுனுக்கு மேல் நகைகளை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சிவராமன் வீட்டில் இருந்து 10.5 பவுன் நகை மற்றும் 18,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே விசாரணையின் போது சிவராமன் எடுத்தவாய்நத்தத்தில் ஒரு வீட்டில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து பார்த்தபோது 100 பவுனுக்கு மேல் நகைகள் இருந்ததாகவும், ஆனால் அதை திருடினால் தன்னை பெரிய அளவில் போலீசார் தேடுவார்கள் என எண்ணி 1 பவுனை மட்டும் திருடியதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை பொருட்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் விற்பனை செய்வதை தடுக்க போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குட்கா, பான் மசாலா, கூல் லிப் மற்றும் பிற மெல்லக்கூடிய புகையிலை பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளி கல்லூரி வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு பீடி, சிகரெட், குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மெரினா ராணிமேரி கல்லூரி அருகே பெட்டி கடையில் போலீசார் சோதனை நடத்தினர். மேலும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது, மீறினால் தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.